The fan war நீங்க வந்து அழகா ஹேண்டில் பண்ணீங்க. When you won a national award. I don't want to. MCR Pure Cotton Club, formals and casual shirts. 4 மாச குழந்தைய வயித்துல வச்சுக்கிட்டு இப்ப வந்து அப்பா யாருன்னு கேக்குற? சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஜெயம் ரவி கூட ஒரு படம் பண்ணுங்க. ஜெயம் ரவி கூட ஒரு படம் பண்ணுங்க. காதலிக்க நேரம் இல்லை. இல்லையா இருக்கா? எனக்கு காதலிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ சுத்தமா இல்லை. இந்த மாதிரி பிரேக்கப் ரியல் லைஃப்ல நடக்கும்போது mine was always ரொம்ப horrible, like worst time of my life. இந்த மாதிரி தான் அந்த பெயின் இருக்கும். பட் then slowly அதுக்கப்புறம் you'll be like ஐயோ அப்பா thank god. நான் ஒரு பொண்ணை ரொம்ப லைக் பண்ணேன். அப்புறம் என்ன லைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் சொல்லிட்டேன், இல்ல நீ எனக்கு மரியாதை தரல, நான் உனக்கு தரணும்னு அவசியம் இல்லை, சாரின்னு சொல்லிட்டேன். பிரேக்கப்னா ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுக்கு அப்புறம் லைக் ஏதாவது ஆயி இப்ப நான் 44 வயசுல தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? விட்டுருங்க, வேண்டாம். I'm actor. I'm grateful that I have two wonderful mediums in my life to showcase my work, not who I am. What I read was nobody who's doing better than you will ever criticize you. கிரு மேம் கிட்டே வந்து கேட்டிருந்தாங்க ஆடியோல வந்து, நம்ம காதலிக்க நேரம் இல்லை டைட்டில் வச்சிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு ரியல் லைஃப்ல வந்து காதலிக்க நேரம் இருக்கா இல்லையா அப்படி சொல்லி கேட்கும்போது அவங்க அழகா அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. ஸோ டைட்டில் வச்சு கண்டிப்பா உங்ககிட்டயும் கேட்டோம், காதலிக்க நேரம் இல்லை இல்லையா இருக்கா? அது ஸ்பெசிபிக் டைமா கிடையாது. அது வந்து எப்பவுமே பண்ணிட்டு இருக்கலாம், எப்பவுமே பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் ஒதுக்க தேவையில்லைன்னு. காதல் தானே, கொடுத்துட்டே இருக்கலாம். எனக்கு காதலிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ சுத்தமா இல்லை. நிஜமா சொல்றேன், ரியல். ஓகே, எப்போதுமேவா இல்ல அதுவுமே ஒரு டெம்பரரிலி இல்ல, இப்ப மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஏதாவது நம்பிக்கை போயிடுச்சு அந்த மாதிரியா? இல்லனா நம்பிக்கை போயிடணும். இட்ஸ் நாட் நெகட்டிவ் அட் ஆல், பாசிட்டிவ் திங். லைஃப்ல நிறைய இருக்கு. இப்போ இந்த ஒரு மோமெண்ட்ல மேபி வேற ஒரு விஷயம் தான் இட்ஸ் டேக்கிங் ஹைலைட்னு நினைக்கிறேன். மேபி தட் சம மேட்டர் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்லி சொல்லும்போது ஸ்டேட்மெண்ட் ஆவா. அண்ட் வந்து இந்த இதுல வந்து அந்த டிஸ்கோகிராஃபில எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த பிரேக்கப் பாட்டு. ஒரு பொண்ணு பிரேக்கப் சார் பாத்தீங்களா சார்? டிஸ்கோகிராஃபினா என்னன்னு தெரியாது, பாடல் வரிசைகள் சார், அவ்வளவுதான் சார். அதுல வந்து பொண்ணு பிரேக்கப்புக்கு ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படிங்கும் போது எங்களுக்குலாம் கொஞ்சம் ஜாலியா இருக்கு. ஓகே நாங்களும் பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கு இல்ல? அந்த அது ஒரு நீங்க ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி எங்களுக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. அதை பத்தி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பிரேக்கப் சாங் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறோம் அப்படின்னும் போது அந்த கான்செப்ட் என்னன்னா, கிரு செட் எப்பவுமே ஒரு பிரேக்கப்னா பயங்கர சோகமா ஒரு பேத்தாஸ் சாங் அங்க வரும். ஒரு பேத்தாஸா, ஒரு பொண்ணா ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டானே சொல்லி ஒரு பேத்தாஸ். அத வந்து ஏன் நம்ம அப்படி பண்ணணும்? டிபிக்கல் கிரு ஸ்டைல் தான் இது. லைக் அத வந்து நம்ம ஆங்கரா மாத்திக்கலாம். வெரி ஒரு ஆங்கர், இப்படி பண்ணிட்டல என்னன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணிடலாம். அந்த பிரேக்கப் சாங் வந்து ஒரு இன்னும் எல்லாத்தையும் போட்டு உடைச்சு லைக் அந்த மாதிரி பண்ணிடலாம். அது வந்து பியூர்லி கிருஸ் ஐடியா. எங்களுக்கும் ஒரு பாட்டு கிடைச்சிச்சு சார். இனிமே அடிய அடிய இவளுக்கு கம்பீட் பண்ற மாதிரி நாங்களும் வந்து பாடுவோம். பாடுங்க. இந்த படத்துல நிறைய விஷயம் வரும் இந்த மாதிரி, எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா சார்? நடத்துங்க. அதுலயுமே நீங்க வந்து ஒரு டைலாக் சொல்லுவீங்க, இத்தனை வருஷம் லவ் பண்ணா அப்படி போயிட்டு அப்படி சொல்லும் போது அதுல வந்து ஒரு ஹியூமர் கலந்த ஒரு அந்த ஒரு இது தெரியுது. அப்போ இந்த மாதிரி பிரேக்கப் ரியல் லைஃப்ல நடக்கும்போது திரும்பி பார்க்கும்போது நீங்களே சிரிச்சிருக்கீங்களா? இந்த பிரேக்கப் நம்ம இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டோம், கொஞ்சம் ஓவரா போயிட்டோம் அந்த மாதிரி? சிரிச்சு mine was always ரொம்ப horrible, like worst time of my life. ஏதாவது மட்டும்தான் அதை வந்து நம்ம காமெடியா ஹாப்பியா காமிக்கலாம். ஓகே, ரியல் லைஃப்ல இஸ் நாட் ஃபன் அட் ஆல். பட் எப்படி அதை ஒரு ஓவர் கம் பண்றது? இஸ் இட் டைம் ஆர் we all overcome itல? நான் மட்டும் இல்லையே, நீங்க எல்லாரும் ஓவர் கம் பண்ணிருக்கோம்ல. ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் ஃபீல் ஹாரிபிளா இருக்கும். it feels like as if world is coming to an end, like this is it, like you know this is the worst pain in the world ங்கற மாதிரி தான் அந்த பெயின் இருக்கும். பட் தென் ஸ்லோலி அதுக்கப்புறம் you'll be like ஐயோ அப்பா thank god. முடிஞ்சு போய் what was I thinking, thank god. இது
இட்ஸ் a குட் டெசிஷன் தோணும். அப்படி. ஸோ அது நான் எப்பவுமே அதுதான் மைண்ட்ல வைப்பேன். I'll be like, நித்யா இட்ஸ் ஓகே, ஒரு கிவ் இட் 2 months, அதுக்கப்புறம் நீயே வந்து ஐயோ தேங்க்யூ காட் இது நல்ல டிசிஷன் தான் நீயே டிசைட் பண்ணுவேன் சொல்லி அப்படி உங்களை அப்படி நினைச்சு we should like be strong. சூப்பர். நீங்க சரி ஒரு பிரேக்கப் எனக்கு சின்ன வயசுல வந்துட்டு ஸ்கூல்ல நடந்த ஒரே ஒரு பிரேக்கப் தான். அதுவும் வந்துட்டு அது ஒண்ணுதான். அதுக்கப்புறம் நடிக்க வந்துட்டேன், இப்படி ஆயிடுச்சு. அது ஒண்ணுதான். அது வந்து என்னன்னா, நான் ஒரு பொண்ணை ரொம்ப லைக் பண்ணேன் ஸ்கூல் டைம்ல. இந்த பொண்ணு என்னை கண்டுக்கல. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்லலாம் கொஞ்சம் ப்ரைஸஸ்லாம் அடிச்சு நல்லா பண்ணேன். ஸ்கூல் ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணேன் நான். அதனால அவங்க அப்புறம் என்ன லைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ நான் சொல்லிட்டேன், இல்லை நீ எனக்கு மரியாதை தரல, நான் உனக்கு தரணும்னு அவசியம் இல்லை, சாரின்னு சொல்லிட்டேன். கரெக்ட் தானே? சோ பேசிக்கா இது பிரேக்கப் இல்ல, நீங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. அதுவும் பிரேக்கப் தானே? ஆஹா, பிரேக்கப்னா அப்படி கிடையாது. எப்படி பிரேக்கப் ஆகும்? அப்ப அந்த கான்செப்டே எனக்கு தெரியல, விட்டுருங்க. வாவ் லக்கி. பிரேக்கப்னா என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. அவர் ரிஜெக்ஷனே இவ்வளவு நாள் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல நான் வந்து லவ் பண்ண அவங்க வரலையே. அப்போ அது ரிஜெக்ஷன் தான் சார். பிரேக்கப்னா நீங்க வந்து நீங்க சொன்ன உடனே பிரேக்கப்னா ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுக்கு அப்புறம் இட்ஸ் லைக் ஏதாவது ஆயி இப்ப நான் 44 வயசுல தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? விட்டுருங்க, வேண்டாம். வேணாம் கான்செப்டே தெரிஞ்சுக்க வேணாம். வேண்டாம். சரி, வேணாமா? ஓகே. அண்ட் இந்த படத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி சார் நிறைய டாபு டாபிக்ஸ்லாம் வந்து அழகா ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்க்க முடியுது. அதுல நீங்க ஒரு லைன் சொல்லியிருப்பீங்க, ஃபெமினிசம் வந்து எல்லா இடத்தையும் வந்து நுழைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்க ரெண்டு பேருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபெமினிசம் அப்படின்னா என்ன சொல்றீங்க? இல்ல அந்த கான்செப்ட் இட்ஸ் an ongoing கான்செப்ட் நினைக்கிறேன் நான். we cannot term it yet. இன்னும் நிறைய டேபுவை பிரேக் பண்ணாதான் ஃபெமினிசம் கம்ப்ளீட் ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும். இட்ஸ் நாட் கம்ப்ளீட். இட்ஸ் a very நல்ல ப்ராசஸா போயிட்டு இருக்குது. ஸோ I feel even a film like this is that yeah, even it's not just the women, it's not Kiru, it's also Ravi, the men who are involved in that, அவங்க அதுல ஒரு பார்ட் ஆகுறாங்கல்ல. That is a part of this whole thing in the process. So basically generations means like hundreds of years நம்ம ஒரு சிஸ்டம்ல இருக்கோம். அந்த சிஸ்டம் எல்லார் மைண்ட்லயும் இருக்கு, அவ்வளவுதான். nobody wants to, it's not like trying to do something bad, but அந்த சிஸ்டம் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா மைண்ட்ல இருக்கு. அது இப்போ ஒருத்தருக்கு it's benefiting na, they are happy, certain people are very happy that it's benefiting. And the system da ipo break agudhu, yen why it's not like that anymore ingra mari oru thing is happening. So I see it as like he said, adu or process da, oru edo oru shift agra oru process da. ஸோ இப்போ வந்து ஓகே கண்மணி வரும்போது அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பத்தி தமிழ்ல ஒரு படம் வருதுன்னு போது எல்லாரும் ஃபர்ஸ்ட் அது ஆக்சுவலி இப்படி ஒன்று இருக்கா அப்படி சொல்லி அதை வந்து அப்படி என்ஜாய் பண்ணி அது ஒரு அடுத்த லெவல்ல வந்து பார்த்தோம். இதுல வந்து லவ்க்கும் செக்ஸ்க்கும் மேரேஜ்க்கும் மூணு விஷயம் அப்படிங்கிறது வந்து ட்ரெய்லர் பார்க்கும் போது எங்களுக்கு தெரிஞ்சது. சார் நீங்க சொல்லுங்க சார், நம்ம ஒரு 90s கிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் போது தொட்டாலாம் வந்து தொட்டாலே குழந்தை பிறந்துரும் அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் காரணமா இப்போ வந்து பார்த்தா இந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் ஓப்பனா படத்துல பேசுறோம். அந்த மாதிரி அந்த சேஞ்ச் பார்க்கும்போது நீங்களும் அதுக்கேத்த மாதிரி மாறிட்டே வந்திருப்பீங்கல்ல? கண்டிப்பா. 90sல வந்து எண்ட்ல தான் போன் வந்துச்சு. போன்னால ஒரே ஒரு நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு இந்த உலகத்திலேயே, இன்ஃபர்மேஷன். அதனால நமக்கு முன்னாடி அன்இன்ஃபார்ம்டா இருந்தோம் நம்ம, நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே. இப்ப எல்லாமே கண்டிப்பா அஃப்கோர்ஸ் நான் தாலி கட்டினாலே குழந்தை பிறந்தோம் நினைச்சிட்டு எல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க முன்னாடி. அப்படிலாம் இருந்த ஜெனரேஷன்ல இன்ஃபர்மேஷன் இஸ் த கீ நவ். அது இன்ஃபார்ம்டா இருக்காங்க இன்னைக்கு இந்த ஜெனரேஷன். அது வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன், ஒரே நல்ல விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா நோபடி கேன் சீட் யூ. யாருமே உங்களை வந்துட்டு டக்குன்னு ஒரு இரிட்டேட் பண்ணிட முடியாது ஏதோ ஒரு விஷயத்துல. ஏன்னா அப்படி இல்லப்பா, இதுதான் கரெக்டுன்னு ப்ரூஃபோட காட்டக்கூடிய ஒரு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்ட் ஒரு சொசைட்டில நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அந்த டேபு எல்லாம் பிரேக் ஆகுது இன்னைக்கு. அவங்க வந்துட்டு 12 வயசுலயே வந்துட்டு எல்லாமே தெரியுது அவங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா நம்ம மறைச்சு வைக்க தான் சில விஷயங்கள் அது ஈவிலா ஆகுது. சில விஷயங்கள்
அதை எப்படி சொல்லணும் அழகா சொல்லிட்டு நம்ம, ஏன்னா இட்ஸ் ஆல் தேர் இன் த சொசைட்டி, மேக் இட் ஓப்பன், அவ்வளோதான். அது ரொம்ப நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த ஜென்ரேஷன் அந்த விஷயத்துல ரொம்பவே இன்ஃபார்ம்டாகவும் தெளிவாகவும் இருக்காங்க. அண்ட் காட் பிளஸ் தம். பியூட்டிஃபுல். நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எனக்கு படத்துல ரொம்ப அழகான ஒரு டயலாக் என்னன்னா, குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஒரு ஆண் தேவை தேவை அப்படி இல்ல, அந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லியிருப்பீங்க. ஐ திங்க் ஒரு ஒரு அதுவுமே ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் ஒண்ணு See, honestly நான் அது பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும்னு எல்லாம் நான் யோசிக்கல. பேசிக்கலி ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ், லைக் எல்லாருக்கும் they should have their own perspective. I'm happy if someone has ஒரு ட்ரெடிஷ்னலான பெர்ஸ்பெக்டிவ் இருந்தாலும் that's fine. பட் இன்னொருத்தருக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, that's also fine. I always feel அப்படிதான், லைக் ஃப்ரீடம் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். யாருக்கு எந்த மாதிரி இருக்கணுமோ இருக்கட்டுமே, லைக் லெட் them be okay with it. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் வருதுன்னு தான் நான் நினைச்சேன். அண்ட் இப்போ வந்து நம்ம பார்க்குற கண்டென்ட் சினிமா எல்லாமே எவ்வளோ ஃபுல்லாக எக்ஸ்போஸ்டாக இருக்கும். நம்ம ஃபுல் த்ரூ அவுட் த வேர்ல்ட்லேருந்து நம்ம சினிமா பார்க்குறோம். ஸோ ஆப்வியஸ்லி ஸ்லோவாக நம்ம ஃபில்ம்ஸும் அது இட் கேட்ச் அப். நம்ம வந்து ரொம்ப ஒரே ஒரு பாக்ஸில் இருக்க முடியாது. ஸ்லோவாக ஆடியன்ஸ் ஆல்சோ சேஞ்ச் ஆகுறாங்க. ஆடியன்ஸ் வந்து they are watching different language films. ஸோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம சினிமாவும் மாறி வரோம் அண்ட் மாறணும். we should also make things contemporary-ஆ நம்ம பண்ணணும். பட் ரியல் லைஃப்ல சொன்ன மாதிரி அந்த அந்த விமென்க்கு அந்த சாய்ஸ் கிடைக்கும் போது அதை பத்தி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? I never thought that it's not a choice. நான் நினைச்சு I've thought about it. Should I do this? எனக்கு if I want, இப்போ நான் சொல்றேன், if I really want a baby, அதுக்கு தேவையே இல்லை. எனக்கு பேபி தான் வேணும்னா எனக்கு அதுல இல்லாஜிக்கலா ஒண்ணுமே எனக்கு தெரியல. I feel it's very logical. And I never felt என்ன யாரும் அப்படி ஸ்டாப் பண்ணல, இனி இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இட்ஸ் நெவர் அ தாட் இன் மை மைண்ட். பியூட்டிஃபுல், சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சோஷியல் மீடியா அதை பத்தி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு 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 அப்ரிசியேஷன், ஒரு ஆக்டரை வந்து செலிப்ரேட் பண்றதும் ஒரு சோஷியல் மீடியாவை தான் இருக்கு. எங்கேயோ சம்வேர் பிடிச்சு இழுக்கிறதும் ஒரு சோஷியல் மீடியாவா தான் இருக்கு. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதை எப்படி நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க ஓவர் த டைம்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் யாரையும் பெரிய ஆளாக்கவும் முடியாது, யாரும் யாரையும் கெடுக்கவும் முடியாது. அதுதான் உண்மை. அது சோஷியல் மீடியாவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஒரு கர்ஸா இருந்தாலும் சரி, வாட் எவர், ஐ மீன் தட்ஸ் நாட் கோனா ஒர்க் அவுட் ஆன் யூ. ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம வந்துட்டு நம்ம போல்டா இருக்கணும் ஒன்று. அண்ட் நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி தான் நம்மளை இது வரைக்கும் நம்ம யாருன்னு வெளியே காட்டுது. சோஷியல் மீடியா இஸ் ஜஸ்ட் அ மீடியம். வாட் யூ ஆர் இஸ் த யூனிவர்ஸ். அது வந்து பக்கத்துல கூட எதுவுமே வர முடியாது. அது உங்க கண்ணில் தெரிஞ்சிடும். அது ஏன்னா இட்ஸ் அ மீடியமா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அண்ட் ஆஸ் an actor, I'm grateful that I have two wonderful mediums in my life to showcase my work, not who I am. Okay. Yeah. My work showcase எனக்கு சினிமான்ற மாஸ் மீடியமும் என்னுடைய ப்ரொமோஷன்ஸுக்கும் என்னுடைய கருத்துக்களை சொல்றதுக்கும் சோஷியல் மீடியான்ற ஒரு டூலும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதை நான் ஒழுங்கா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் என்னதான் கமர்ஷியல் படம் பண்ணாலும், காமெடி படம் பண்ணாலும், ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்லணுன்றதுக்கு அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது என்னுடைய வேலை. என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி, என்னுடைய இண்டிவிஜுவல் ப்ரெசன்ஸ் என்ன அப்படின்றது இதை நான் கட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். நான் அதை நான் யாருக்கும் காட்ட தேவையில்லை, அது யாருக்கும் தேவையும் இல்லை. என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை. என் படங்கள் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நான் என்டர்டெய்னா, ஐம் அன் என்டர்டெய்னர், லெட் மீ என்டர்டெயின், I'll keep it with that. மற்றபடி நான் என்ன ஏது என்னன்றது தெரிஞ்சுக்க தேவையே கிடையாது. ஃபேன்ஸ்க்கு ஒரு அர்ஜ் இருக்கும்ல சார், அந்த அது அர்ஜ் இல்ல, அது ஒரு கியூரியாசிட்டி டு காசிப். இல்ல, நான் அதுக்கு வந்து லைக் நான் ஃபேன்ஸ் மீட்டிங்லாம் வைக்கிறேன், அதுக்கு தனியா அது நான் சந்தோஷப்படுத்துறேன். அவங்க கூட உட்காந்து போட்டோஸ் எடுத்துக்கிறேன். என் ஃபேன்ஸோட வீட்டுக்கு போயிருக்கேன் நானு. ஸோ இதெல்லாம் நான் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் பண்றேன். அது எனக்கும் சந்தோஷம், அவ்வளவுதான். மற்றபடி நம்ம ஒரு இண்டிவிஜுவலா நம்மளை வந்துட்டு யாராலையும் அசைக்கவே முடியாது. அது நான் எல்லாருக்குமே நான் அதை சொல்றேன். எனக்கு இட் வாஸ் அ ஜர்னி ஆக்சுவலா. பிகாஸ் எனக்கு பிகினிங்ல எல்லாம் பயங்கரமா சென்சிட்டிவா இருந்தேன்.
இப்படி சொல்றாங்களே இது தப்பு, இது கரெக்ட் இல்ல, ஓ மை காட் திஸ் இஸ் ராங், ஐ ஹேவ் டு டூ சம்திங். அப்ப நான் இப்படி ரிப்ளை எல்லாம் பண்ணிருக்கீங்களா இந்த கமெண்ட்ஸ்ல? ரிப்ளை இல்ல, பட் see இப்போ யூடியூப் கமெண்ட்ஸ் எல்லாம் we see right. அதுக்கப்புறம் த்ரூ த இயர்ஸ், இவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வரும்போது, லைஃப்பை பத்தி யோசிக்கும் போது, நான் ஒரு வெரி பியூட்டிஃபுல் கோட் ஐ கேம் அக்ராஸ் அண்ட் ஐ ஃபவுண்ட் இட் ஒரு மாதிரி லைஃப் சேஞ்சிங் எனக்கு. நான் what I read was, nobody who's doing better than you will ever criticize you. Think about it. It's very true. So நம்மளை விட நல்லா பண்றவங்க அவங்க ஆக்சுவலா ஏதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பயங்கரமா they will support you. So you are doing so well, நல்லா பண்ற, நீ கரெக்டா, டோன்ட் வரி அபவுட் இட். அவங்க ஒரு இது கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா சொல்லணும்னா கிளியரா அவங்க சொல்லுவாங்க, see you know what, இப்படி நீ பண்ணா this will be good. இப்ப ரஹ்மான் சார் அனிக்கு அங்க சொன்னாங்கல்ல, யூ ராகம் யூ டூ, அதுலதான் லாஞ்சிவிட்டி கிளியரா சொன்னாங்க ஒரு விஷயம். அது வந்து when you someone is doing better than you, அவங்க அப்படிதான் யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க கிளியரா. இப்போ மை சேஞ்சஸ் தட் இப்போ வந்து கிளியரா கிரிட்டிசைஸ் பண்ணா என் மைண்ட்ல வரும், நோ this person is not doing better than you. So அவங்களுக்கு எங்கேருந்து உரிமை வருது கிரிட்டிசைஸ் பண்ண? you show you do better than me and you show, அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. so கிளியரா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, இந்த பேசுறவங்க எல்லாம் பயங்கர டாக்ஸிக். so அது வேணுமா லைஃப்ல? வேண்டாம். so I learned to say no, these are not worthy. இல்லனா நம்ம வந்து சேம் இவங்களும் எங்களையும் ஒரே இதுல ஐயோ இவங்க இப்படி சொல்றாங்களே, நோ, we clearly have to make no, not worthy. இப்படி எல்லாம் நம்ம பேசுவோமா? இல்ல. if I don't like something நான் போய் இது பண்ணி you are horrible, never. அவ்வளோ டைமே இல்ல நம்மளுக்கு லைஃப்ல. so not worthy னா டுடே என் மைண்ட்ல அது வந்து அந்த பிரேக் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா. so yeah. நான் ஏன் இதை கேட்டேன்னா, ரெண்டு பேருமே கரெக்டா அந்த சோஷியல் மீடியாவை அந்த ஹேண்டில் பண்றதை பார்க்க முடியுது. எங்க தேவையோ அப்பதான் சோஷியல் மீடியாலே உங்களோட பிரசன்ஸ் இருக்குது. மத்த டைம்ல உங்களை சோஷியல் மீடியாலே பார்க்க ஆக்சுவலா முடியல. ரவி சொன்ன மாதிரி எனக்கும் சோஷியல் மீடியா இஸ் பியூர்லி ஒன்லி ஃபார் ஒர்க். நம்ம பர்சனலா இருக்கிற விஷயங்களுக்கு இல்ல அது. சோ இன்னும் என்னன்னா பேசிக்கா வந்துட்டு எனக்கு கிரிட்டிசிசம் கூட ஓகேங்க, ஃபைன். அவங்க சொன்ன மாதிரி கிரியேட்டிவ் கிரிட்டிசிசம் இதெல்லாம் கூட ஓகே. ட்ரோலிங் இஸ் பேட்னு நினைக்கிறேன். அது ஒரு இண்டிவிஜுவலை வந்து அஃபெக்ட் பண்ணும் ட்ரோலிங்ன்றது. இட்ஸ் அன் அடல்ட் ஈக்குவலண்ட் டு அ ஸ்கூல் புல்லிங். புல்லிங் அண்ட் ட்ரோலிங் ஆர் த சேம் திங்ஸ். அது ஸ்கூல்ல நடக்குது, இது அடல்ட் லைஃப்ல நடக்குது. அதுவும் பாதிக்கும், இதுவும் அதான் ட்ரோலிங்னு பேரு சொல்றாங்க. ஸோ அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னாலே புரிஞ்சிடும். அது ஸ்கூல்லயே வேணான்னு சொல்றோம், எதுக்கு லைஃப்ல? யூனோ சம்டைம்ஸ் லைக் ஏதாவது ஸ்டூப்பிடா ஒரு கமெண்ட் இருக்கும், இட் வில் பி ராங். ஸோ சம்டைம்ஸ் நான் அதை பார்ப்பேன் அண்ட் அதுக்கு கரெக்டா நான் ஒரு ரிப்ளை போடுவேன் லாஜிக்கலா, யூ ஆர் ராங், இதுதான் ஆக்சுவலா இது ஒரு ரிப்ளை போட்டா நெக்ஸ்ட் டே அந்த கமெண்டே இருக்காது, டிலீட் ஆயிடும். சோ ஒருத்தரை இவ்வளோ நீ சொல்ல முடியும்னா உன்னை ஒருத்தர் கரெக்ட் பண்ணாலே நீ டிலீட் பண்ற, அந்த மாதிரி கேட்டகரி அப்போ இல்லையா நீங்க வந்து இவ்வளோ சொல்றவங்க. சோ ஐ லாஃப், ஐ திங்க் ஐயோ இதுதான் இந்த கேட்டகரி, வை டு கோ அண்ட் கெட் இன்வால்வ். இன்னொரு விஷயம் நீங்க ஹேண்டில் பண்ணது ரொம்ப அழகா இருந்தது என்னன்னா, இந்த ஃபேன் வாரை நீங்க வந்து அழகா ஹேண்டில் பண்ணீங்க. when you won a national award. I don't want to talk about it. okay. so I think நிறைய விஷயங்கள் நீங்க கரெக்ட்டா ஹேண்டில் பண்றது எங்களால விட்னஸ் பண்ண முடியுது. அது ஹேண்டில் பண்றது ஒண்ணும் இல்ல, these are all very what to say, like below subpar things. இதெல்லாம் ஆக்சுவலா ஒரு நார்மல் ஹியூமன் டீசென்சில பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஒரு மேபி ஒரு 20 years பேக் இதை ரொம்ப இன்டீசென்ட்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் நார்மலா இருக்கு. வாட் ஆல் ஹேப்பன்ட், மீடியா இட் செல்ஃப் created that, nobody else created it, but அது it is a indecent thing to do. ஒருத்தருக்கு இவ்வளோ ஒரு ரெகக்னிஷன் வரும்போது instead of supporting, instead of being happy, instead of making it அது ஒரு எவ்வளோ பாசிட்டிவ் திங். அதை பாசிட்டிவா பண்ணாம அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி அதை ஃபேக்கா ஒரு இதை கிரியேட் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணி வைக்கிறது இட்ஸ் indecent. ஸோ நம்ம I cannot get involved also with such things.
ஓகே. ஐ திங்க் ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. 2 பேருமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐ திங்க் படத்துல வர எல்லாருமே அழகா இருக்காங்க. இந்த பேரிங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இத பத்தி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க டு ஸ்டார்ட் ஆஃப் வித்? பேர் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு முதல்ல தேங்க்ஸ். ஏன்னா இந்த படத்துல அதுதான் ஒர்க் அவுட் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் அந்த கதை வந்து கரெக்டா டைரக்டர் நினைச்ச மாதிரி வரும். அண்ட் இந்த புது புது இவ்வளோ நாள் அவங்களும் இவ்வளோ வருஷம் சினிமாவில் இருந்திருக்காங்க, நானும் இருந்திருக்கேன். பட் எங்களால் அந்த காம்பினேஷன் பண்ண முடியல. அது ஏன்னு தெரியல. ஏதாவது ட்ரையல் மாதிரி நடந்திருக்கா சார் இதுக்கு முன்னாடி? நடந்திருக்கும், எனக்கு கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. பட் அவங்க நிறைய வாட்டி நான் இது கமெண்ட்ஸ்ல எல்லாம் நிறைய பாத்திருக்கேன். மேடம் ஜெயம் ரவி கூட ஒரு படம் பண்ணுங்க, ஜெயம் ரவி கூட ஒரு படம் பண்ணுங்க, ஏன் இப்படி கேக்குறாங்கன்னு இப்போ ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அந்த ரொமான்டிக் ஃபில்ம் பேர்னா எஸ் we are very happy about the outcome of the movie, how it turned out to be. இதே ஹாப்பினஸ் ஆடியன்ஸுக்கும் வரும்னு கண்டிப்பா ஆசைப்படுறோம் நாங்க. அண்ட் ஏன்னா எல்லா டெக்னீஷியன்ஸுமே டுவர்ட்ஸ் ஸ்கிரிப்ட் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது, இந்த ஷூட்டிங் ப்ராசஸே சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு பெண் இயக்குனரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு வந்துட்டு அந்த அறிவு கொஞ்சம் விரிவடைஞ்சு. என்ன ஒரு விஷயம் சார், ஓகே இப்படியும் நம்ம இதை யோசிக்கலாமா, அப்படி ஒண்ணு கிடைச்சிருக்கும்ல சார், அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? கண்டிப்பா அந்த ஒரே ஒரு விஷயம் தான். அது என்னன்னா, நம்ம இப்ப சும்மா ஒரு லவ் ப்ரொபோசல் சீன் எடுத்துக்கோங்களேன். நான் வந்து கொஞ்சம் அதை கொஞ்சம் தயங்கி ஒரு மாதிரி எப்படி எடுத்துப்பாங்க அவங்க அப்படின்னு நினைச்சு நான் பண்ணேன். அது வந்து கீரு வந்து பார்த்துட்டு இது ஓகே தான், ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், அதை வச்சு பண்ணுங்களேன், கேஷுவலா சொல்லுங்களேன், கேஷுவலா ப்ரொபோஸ் பண்ணுங்களேன். 2 பேரும் அடல்ட்ஸ் தானே, 2 பேரும் சிங்கிள் தான், கேஷுவலா சொல்லுங்க. நீங்க உங்களை நம்பி அவங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஸோ ட்ரஸ்ட் இருக்கு ஆல்ரெடி. அண்ட் ஏதோ ஒரு 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 அட்ராக்ஷன் இருக்கு, ஸோ கேஷுவலா சொல்லுங்களேன், இதுல என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி சார் அந்த கேஷுவல் எப்படி சார்? கேஷுவலா படம் பாருங்களேன், இருக்கும் கேஷுவலா. உங்களுக்காக வேணா வந்துட்டு ஸ்பெஷலா சொல்லணும்னா சொல்றேன். கேஷுவலா கேஷுவல் ஆர் யூ சிங்கிள் அப்படி நான் அதே வந்து எப்படி சொன்னேன்னா ஆர் யூ சிங்கிள் அப்படி கொஞ்சம் தயக்கமா ரவி. ஓகே, சோ அதுதான் ஐ ஆல்வேஸ் சே, ரவி அண்ட் சித்தார்த் கேரக்டர்ஸ் வந்து ஆப்போசிட் டு ஈச் அதர். ரவி ரொம்ப ஷை, ரொம்ப என்ன சொல்றது, ஓல்ட் ஸ்கூல், லைக் ஜென்டில்மேன்லி. நல்ல ஸ்கூல் சேர்த்துட்டாங்க. ஓல்ட் நானும் ஓல்ட் கேட்ட உடனே ஒரு மாதிரி ஸ்கூல் சேர்த்து ஓல்ட் ஸ்கூல். நான் அன்னைக்கு சொல்லிருக்கேன், இது வெரி கொஞ்சம் ட்ரெடிஷனல் டைப். சித்தார்த் ரொம்ப ஃபார்வர்ட் அண்ட் கூல். ஸோ 2015ல வந்து ஓகே கண்மணி வருது. 2025 10 இயர்ஸ்க்கு அப்புறமா அது ஐ திங்க் கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது ஆஹா ரேமான் சார் அண்ட் திருப்பி நித்யா மேம் அப்படி சொல்லும் போது எங்களுக்கு வந்து அந்த லவ் மோட் அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பயங்கரமா அப்படின்னு சொல்லி பார்க்க முடிஞ்சது. ஸோ நீங்க சொல்லியிருந்தீங்க என்னால தாரா கூட ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சது, நானுமே அப்போ அந்த மைண்ட் செட்ல தான் இருந்தேன் அப்படி சொல்லிட்டு. ஸ்ரேயா கூட எவ்வளவு ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது உங்களுக்கு? சி, ஒரு கேரக்டர் நம்ம சொல்லணும்னா அது வந்து எப்பவுமே நம்ம ரிலேட் பண்ண முடியுங்கிற விஷயம் இல்ல. இட்ஸ் நாட் லைக்லி ஆல்சோ. அந்த டைம்ல மேபி இட்ஸ் பின் 10 years. ஸோ நானும் ரொம்ப ஐ ஃபீல் ஐவ் மெச்சூர்ட், ஐவ் காட்டன் சோ மச் ஓல்டர். ஸோ இப்போ வந்து ஏன் தாட் ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் இன்னும் இப்போ நான் ஒரு ஓல்ட் லேடி மாதிரியே ஆயிட்டேன். லைக் என் தாட் ப்ராசஸ் அப்படிதான் இருக்கேன். லைக் ஐயோ இதெல்லாம் எனக்கு எங்க டைம் இருக்கு, என்ன இல்லை லைஃபை பத்தி இப்போ யோசிச்சிருக்கேன். ஓ லைஃப் ஓகே, என்ன லைஃபை பத்தி இதெல்லாம். ஸோ யூனோ நோ ஐ டோன்ட் அவ்வளோ ரிலேட் பண்றதுக்கு அந்த மாதிரி இல்லை. பட் டெஃபினட்டாவும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. ஏன்னா ஓகே கண்மணி டைம்ல நான் இந்த மாதிரி ஐ யூஸ் டு திங்க், மணி சார் இது என்ன சீக்ரெட்டா ஏதோ என்ன ஸ்பை பண்ணி இது எழுதியிருக்காங்களான்னு. பிகாஸ் என் மைண்ட்ல அப்ப அதே சேம் தாட் ப்ராசஸ் போயிட்டு இருந்தது, ஏன் கல்யாணம் தேவையில்லையே, யூனோ ஆல் ஆஃப் திஸ். ஸோ அதே மாதிரி இருந்தது. I was like, wow, how is that possible? இப்போ இன்ஃபேக்ட் similar to that ஸ்ரேயா ஓட தாட் ப்ராசஸ் நான் சம்டைம்ஸ் ஐ திங்க் அபவுட் இட். இப்படியும் இருக்கலாமே, why not? MCR Pure Cotton Club, formals and casual shirts. 4 மாச குழந்தைய வயித்துல வச்சுக்கிட்டு இப்ப வந்து அப்பா யாருன்னு கேக்குற?
சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.